வணக்கம் காய்ஸ். கடைசி மாதம் டிசிப்ளினாக இருக்கிறதுல இன்றைக்கி நாள் 3. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி 6 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதும் பொறுமையாக ப்ரைஸும் எல்லாம் கதம் பண்ணிட்டு அதான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோமே ஏன் சும்மா இருக்கணும்னு கார்டியோ கிளம்பிட்டேன். அதில் ஒரு 7 மணி அளவில் கிளைமேட் சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு வார்ம் கிளைமேட்டில் எனர்ஜியான கார்டியோ. நிதானமாக பொறுமையாக ஒரு 5 கிலோமீட்டர் கார்டியோ போயிட்டு வந்தேன். வந்ததும் ஷூவெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு மெத்தமாடிக்கு போய் வார்ம் டவுன் பண்ணிட்டு இருந்தேன். காலையிலே கார்டியோ போனதில் சந்தோஷம். அப்புறம் சிங்கிள் பீஸ் ஆஃப் கோ நாக் அவுட் பண்ணேன். அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக குளிச்சேன். நேற்று தலைவனை பற்றி பேசணுன்றதுக்காக மட்டும் தான் டிஷர்ட் போட்டேன். அப்புறம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு தான் போடுறேன். அப்புறம் காலை சாப்பாடு கதம் பண்ணிட்டு கொஞ்சம் மொலாட்டையை சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்த்துட்டு இருந்தேன். காலைல ஃபுல்லாக டைம் பாஸாக இந்த எதிர்நீச்சல் படம் பார்த்துட்டு தான் அப்புறம் மதிய டைம் ஆனதும் மதிய சாப்பாடு சாப்பிட வேண்டியது தான். இந்த சைடிஷ் ரொம்பவே ஸ்பெஷலு. இந்த கிழங்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு படம் பார்ப்போம்னு மூன் நைட் சீரிஸை பார்த்தேன். ஏற்கனவே பார்த்தது தான் இருந்தாலும் பார்க்கணும்னு தோணுச்சு. அப்புறம் எடிட்டிங் வேலையெல்லாம் தட்டு ஒரு கொடியில் போட்டு ஷூட்டுக்கு கிளம்பிட்டேன். டேரக்டரோட ஹவுஸில் தான் ஷூட்டிங் நடக்குது. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு மெத்தமாடிக்கு ஏறினேன். லுக்கு நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தொடக்க ரெடியை போட ஆரம்பிச்சிட்டேன். சிங்கிள் தம்பிள் வச்சு நார்மல் ஸ்குவாட்ஸ், அப்புறம் டபுள் தம்பிள்ஸ் வச்சு சுமோ ஸ்குவாட்ஸ். நார்மல் ஸ்குவாட்ஸ் 3 செட்டு, சுமோ ஸ்குவாட்ஸ் 2 செட்டுன்னு போட்டு முடிச்சேன். அப்புறம் கடைசியாக பல்கேரியன் ஸ்பிளிட் 2 செட்டு போட்டு வேலையை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் நீ ஷோல்டர்ன்றது அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. இன்னும் ஷோல்டருக்கு ஒரு 3 வேரியேஷனை போட்டேன். லேட்டரல் ரைஸ், ஃப்ரண்ட் ரைஸ் எக்ஸட்ரான்னு போட்டு முடிச்சேன். கண்ட்ரோல் பண்ணி போட கஷ்டமா இருந்துச்சு. எல்லாத்தையும் 2 செட்டு தான் போட்டேன். அப்புறம் ஒர்க் அவுட் முடிஞ்சதும் கொடியில் போட்டு 2 அவுச்சு முட்டையை போட்டேன். அப்புறம் கொயக்காவை எடுத்து அதை நறுக்கி கழுவி இதுதான் நைட்டு டின்னரு. அதை அப்படியே கதம் பண்ணிட்டு கூட ஒரு கிளாஸ் பால் சக்கரை கம்மியாக போட்டு சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். பை.